வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு மோட்டார் வந்து வைண்டிங்கும் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம், பம்பையும் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 7 ஸ்டேஜ் பம்பு. போர்வெல்லில் ஒரு 210 அடி ஆழம் 2 இன்ச் டெலிவரி இருக்கலாம். 1.5 டெலிவரி அப்படின்னா 250 அடி ஆழம் வேலை செய்யும். நல்லா ஹை ப்ரெஷரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 ஆர்பிஎம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு நார்மலாக போகும். லோடு ஃபுல்லாக இருக்கும்போது, லோடு மீடியமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா 4200 to 4500 ஆர்பிஎம் வரைக்கும் கூட மேக்ஸிமம் லோடு எடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேக்ஸிமம் 8 பேனல் வரைக்கும் லோடு கொடுக்கலாம். 3000 வாட்ஸ் மோட்டர் மாதிரி இதுக்கு 8 பேனல் லோடு கொடுக்கலாம். இப்போ 6 பேனல் லோடு கொடுக்குறோம். ஹைப்ரிட்டாகவும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைண்டிங் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம ஷாப்பில் நம்ம பண்ணது தான். சிங்கிள் பேஸ் கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். வைண்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்துகிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குன்றதையும் அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் பாருங்கள். மோட்டார் ஆன் பண்ணியாச்சு. தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2 இன்ச் டெலிவரி. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்மில் தான் வச்சுருக்கோம். தண்ணி கண்டினியூ வந்துட்டுருக்கோம். ட்ரம்மை விட்டு குறைஞ்சது ஒரு 6-7 அடி தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் போஸ்ட்டில் போய் அடிக்கும். நல்லாவே ஹை ப்ரெஷரில் போயிட்டுருக்கோம். இது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ தண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுன்றது நான் உங்களுக்கு அப்படி வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். நல்லா ஹை ப்ரெஷரில் வந்துட்டுருக்கோம். 6 ஆம்ஸ் தான் லோடு எடுக்குது. 10 ஆம்ஸ் வரைக்கும் மோட்டர் லோடு எடுக்கும். மோட்டார் வந்து லூப்பிங்கில் போட்டாச்சு. தண்ணி அப்படியே ரொட்டேட் ஆகிட்ருக்கும். ஏன்னா வெளியே விடும்போது தண்ணி நிறைய போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்முக்குள்ளே போட்டாச்சு. இது 6 to 7 ஆம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 20000 லிட்டர் தண்ணி பம்ப் பண்ணுது. 9 to 10 ஆம்ஸில் 25 to 27000 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஹை ப்ரெஷரில் பம்ப் பண்ணுது. இது நம்ம ஓன் யூஸுக்காக ஆல்ட்ரு பண்ணது தான், நம்ம போர்வெல்லில் போடுறதுக்கு. நல்ல ஹை ப்ரெஷர் பர்ஃபார்மன்ஸ். இந்த 6000 ஆர்பிஎம் மோட்டரை விட அதிகமாகவே நம்ம எதிர்பார்க்கலாம் தண்ணி. 6000 ஆர்பிஎம் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் அதிகமாகும். தண்ணி டிஸ்சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக போகாது. இதே பம்புக்கு 6000 ஆர்பிஎம்முக்கு போட்டோம் அப்படின்னா இன்னும் அதிகமாக எடுக்கலாம். அது அடுத்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கில் நம்ம பார்ப்போம். நல்லா ஹை ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போய்கிட்டுருக்கு. ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் பார்ப்போம் நம்ம. ஓன் யூஸ்க்கோ இல்லை அது சேலுக்கு கொண்டு வரதா அப்படின்ட்டு. இது இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரையலாக பார்த்துருக்கோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளரு பம்பு சைடு தான் நம்ம ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு மோஸ்ட்லி பார்ப்போம். இப்போ வைண்டிங் சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு ஒர்க்கு பார்த்துருக்கோம். நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. குறைஞ்சது ஒரு 20 to 30 டேஸ் ஆச்சு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் ஓடிச்சு அப்படின்னா தான் இது நம்ம ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா இடையில் வந்து ஏதாச்சும் இம்ப்ளர் பிரேக் ஆகலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா வைண்டிங்கில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வரலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் மிஸ்மேட்சாக இருக்கலாம், ஜிக்ஸாக் அடிக்கும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி பம்ப் பண்ணது, எந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போர்வெல்ல இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எப்படி வருதுன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். நல்ல ப்ரெஷரில் வந்துட்டுருக்கு. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பெருசாக செலவு பண்ணல. நம்ம கடையில் இருக்கிற மெட்டீரியல் வச்சு தான். ஆனால் இம்ப்ளர் புதுசு, வைண்டிங் பண்ண காப்பர் வயருமே வந்து புதுசு தான். மற்ற பாடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழசுனா கஸ்டமருக்கு போட்டது கிடையாது. நம்ம வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக நிறைய மோட்டார் யூஸ் பண்ணுவோம். அந்த மோட்டாருங்களை வந்து ரீயூஸ் பண்ணியாச்சு. பாடியை மட்டும். தண்ணி இந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, பாய்.